ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. பெண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோயில மார்பக புற்றுநோயும் ஒன்று. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்தியாவுடைய நகரங்கள்ல பெண்களுக்கு போதுமான விழிப்புணர்வு சென்றிருந்தாலும் மார்பக புற்றுநோய் கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளது. இதுக்கு காரணம் விழிப்புணர்வு இருந்தாலும் அதற்கான முன்னேற்பாடுகளை செயல்பாடுகளை பெண்கள் தவிர்ப்பதே காரணம் என சொல்றாங்க. புள்ளி விவரப்படி மார்பக புற்றுநோய் கடந்த 2 வருடங்களாவே மெட்ரோ நகரங்கள்ல குறிப்பா சென்னை, பெங்களூர், டெல்லி, மும்பை, ஹைதராபாத் போன்ற இடங்கள் அதிகரித்து வருவதா சொல்லப்படுது. 10 வருடங்களுக்கு முன்னால 1 லட்சம் பேருக்கு 27 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ சென்னையில 1 லட்சம் பேருக்கு 52 அதிகரித்திருக்கு. பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், மும்பை போன்ற இடங்களையும் 1 லட்சத்திற்கு 49 50 என்ற எண்ணிக்கையில அதிகரித்திருக்கு. புதிதாக மார்பக புற்றுநோய் பாதிப்பிற்கு உள்ளானவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில இந்த புள்ளி விவரம் கணக்கிடப்படுது. அதன்படி கடந்த 10 ஆண்டுகள்ல மார்பக புற்றுநோய் பாதிப்பு 2 மடங்காக அதிகரித்திருக்கு. மார்பக புற்றுநோய் பாதிப்பு எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கு. அதே நேரத்தில் அதற்கான விழிப்புணர்வும் அதிகரித்து வருது. பொதுவாக இந்த மார்பக புற்றுநோய் நகரங்கள் அதிகரிக்க என்ன காரணம் என சொல்றாங்கன்னா, கிராமங்களை விட நகர்ப்புறங்கள்ல இருப்பவங்க விழிப்போடு இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம், பரிசோதனைகள், சிகிச்சை முறைகள் என எல்லாவற்றிலும் சரியான செயல்முறையை கடைபிடிப்பாங்க. நகரங்கள்ல பொதுவா பரிசோதனைகள் அதிகரிப்பதால நகரங்கள்ல இது அதிகரிப்பதாக தெரிவது போல இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது. மார்பக புற்றுநோய்க்கு போதுமான விழிப்புணர்வு இருந்தாலும் கூட அதை தடுப்பதற்கும் அறிகுறிகள் வந்தவுடனே மருத்துவரை அணுகுவதற்கும் பெண்கள் போதுமான அக்கறை செலுத்துவதில்லை எனவும் சொல்லப்படுது. அதுக்கான முயற்சிகள் கூட எடுக்க மாட்டாங்களாம் பெண்கள். பொதுவாக பெண்கள் வேலைக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக மட்டுமே அதிக நேரம் செலவிடுவாங்க. உணவு கூட அப்படித்தான். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு மீதி இருந்தால் சாப்பிடலாம் என்று சிக்கனம் செய்யக்கூடிய பெண்கள் இங்க அதிகம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒன்றி என்றால் பதறிவிடும் பெண்கள் தங்களுடைய உடல் நலன்ல போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்றே சொல்ல வேண்டும். 40 வயதிற்கு மேல உடல் பரிசோதனை செய்வது மிகவும் நல்லது. ஆனா மிக குறைந்த சதவீத பெண்கள் தான் உடல் பரிசோதனையை செய்றாங்க. இதனால் அறிகுறிகள் தீவிரமாகும் பொழுது மார்பக புற்றுநோய் கண்டறியப்படுது. மார்பக புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதற்கேற்ப விழிப்புணர்வுக்கான நடவடிக்கைகளும் அதிகரித்து வருது. ஆனா அது முழுமையா சென்று சேர்வது சிரமமாக இருக்கு. புற்றுநோயை கண்டறிவது, சிகிச்சை என ஒவ்வொன்றும் பிரமிப்பாக அச்சமூட்டும் வகையில் இருப்பதாக பலரும் நினைக்கிறாங்க. இதனால இது குறித்த விழிப்புணர்வு முழுமையா எல்லா பெண்களையும் சென்று சேர்வதில்லை. அது மட்டுமில்லாம உலகம் முழுவதும் குக்கிராமங்கள்ல அடிப்படை வசதி குறைந்த இடங்கள்ல வாழக்கூடிய பெண்களுக்கும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பதும் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு இருந்தாலும் சில பெண்கள் தங்களுடைய குடும்ப நிலை, பொருளாதாரம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அலட்சியமாக இருக்கிறார்கள். சில குடும்பங்கள்ல பெண்களுக்கு அடிப்படை மருத்துவ சிகிச்சை பெறுவதில் மற்றவரை சார்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கு. சில குடும்பத்தில் பெண்களை வேலைக்கு சென்று சம்பாதித்தாலும் சுயமாக முடிவெடுக்கும் நிலையில இல்ல. இந்த இடைவெளியை சரி செய்வதை நோக்கமாக கொண்டு பெண்கள் தங்களுடைய உடலுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை சுற்றியே உங்களுடைய குடும்பம் இருக்கிறது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி வருடத்திற்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்து கொள்வது முக்கியம் என சொல்கிறார்கள் ஆரோக்கிய வல்லுநர்கள்.